உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரதான செய்திகளை தொடர்ந்து அரசியல் களம் தொடர்கின்றது. தாயக உடவியலாளர் இராமேந்திரன் மேலதிக தகவலோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தனானா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். தொடர்ச்சியாக அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இராமேந்திரன், இலங்கை தீவில் பொது தேர்தல் அறிவித்த நேரத்திலிருந்து பெரிய ஒரு சலசலப்பாக அங்கே பல குளறுபடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கட்சியாக சேர்ந்து போட்டியிடுவதா, தன்னிச்சையாக சேர்ந்து போட்டியிடுவதா, இல்லை போட்டியிட மாட்டோம் என்று பல குழப்பங்கள் வந்திருக்கின்றது. இளையவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்ற பொழுது அதுக்கும் சொத்துமாத்துக்களை செய்கின்ற நிலைமைகள் இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் கொழும்பில் வந்து இந்திய தூதுவரை சந்தித்த விடயங்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக தமிழரசு கட்சி இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருப்பதாக, அங்கே சில விடயங்கள் அவர்கள் ஆராய்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன விடயங்கள் அவர்கள் பேசினார்கள் என்று உங்களால் எதுவும் அறியக்கூடியதாக இருந்ததா? நிச்சயமான இந்திய தூதரோடு சந்தித்ததற்கு பிற்பாடு ஏற்கனவே அவர் இந்த தமிழ் தரப்புகளை ஒரு ஐக்கியப்படுத்தி இந்தியா பின்கதவு வழியாக தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்ற இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக எடுத்து கூறியிருந்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இவர்கள் என்றால் இவர்களுக்கும் ஒரு அரசியல் எதிர்காலம் தொடர்பான அச்சம் வந்து விட்டது. தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த தேர்தலிலிருந்து தன்னை விலக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே மீளவும் மக்களிடையே சென்று இவர்கள் தங்களுடைய ஏற்கனவே பார் லைசன்ஸ் பிரச்சனை ஒரு பக்கம் இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது. அன்ரோகுமார திசாநாயக்கனுடைய அலை ஒரு தீவிரமாக இங்கே வடக்கு கிழக்கிலே அடித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள் ஏற்கனவே இந்த பழைய அரசியல் தரப்பினர் மீதான அவநம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நிச்சயமாக நாடி பிடித்து பார்த்திருப்பார்கள். அவர்கள் என்னதான் இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மக்களுடைய உணர்வுகளை இவர்கள் நாடு துடித்து பார்த்திருப்பார்கள். அதன் காரணமாகத்தான் இவர்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக இப்போது பழையபடி எல்லோருமே ஒன்றிணைவது தொடர்பாக இப்போது சிந்தித்து கொண்டார். நிச்சயம் மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக உணர வேண்டும். இந்த ஒன்றிணைவு ஒற்றுமை கோஷம் என்பது எப்போதுமே தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்தோ, தமிழ் தேசத்தினுடைய இருப்பு சார்ந்தோ இந்த ஒற்றுமை கோஷம் என்பது எழுப்பப்படுவது இல்லை என்பதை நீங்கள் ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒற்றுமை கோஷத்துக்கு பின்னால் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. தங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் கடந்த 15 ஆண்டுகளாக பிரிவதும் மீள ஒற்றுமைப்படுத்துவதுமாக இவர்களுடைய நாடகங்கள் அனைத்துமே தங்களுடைய சுயநலனத்துக்காக. எந்த ஒரு விடயத்திலுமே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த ஒவ்வொரு கட்சிகளும் வெளியேறியதெல்லாம் தமிழ் தேசத்துக்காகவோ தமிழ் மக்களுக்காகவோ அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தங்களுக்கான இருப்பு கேள்விக்குறியாகின்றது. அங்கே தங்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து வருகின்றது. ஒரு சிலருடைய ஏகபோகம் அங்கே தலையெடுத்து வருகின்ற காரணத்தினால் தங்களுடைய சுயாதிபத்தியத்தை பாதுகாக்க முடியவில்லை. ஆகவே வெளியே செல்ல போகின்றோம், வெளியே இருக்கிற தரப்பரோடு சேர்ந்து செயல்பட போகின்றோம் என்று கூறுவதன் ஊடாகவாக தன்னும் கூட்டமைப்புக்குள் தங்களுடைய இடத்தை வலுப்படுத்தலாம் என்பதுதான் அவர்களுடைய அணுகுமுறையாக இருந்தது. இதன் காரணமாக இந்த வெளியே போகின்றோம் பூச்சாண்டி காட்டிக்கொண்டு ஒவ்வொரு தரப்பும் நீண்ட காலமாக சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்தா தரப்பினராக இருக்கட்டும், அவர்கள் நீண்ட காலமாகவே இதை அணுகுமுறையை கடைபிடித்தார்கள். இறுதியாக அவர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்தது தமிழ் மக்களுக்காகவோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற என்பதற்காக அல்ல. இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கின்ற விடயம். அதே போன்றுதான் இப்போது மீள ஒற்றுமை கோஷம் என்பது இவர்கள் தமிழ் மக்களுக்காக என்றால் அப்படி ஒற்றுமை தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசத்தினுடைய இருப்புக்காகவும் இவர்கள் சிந்திப்பவர்களாக இருந்திருந்தால் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே மிக காத்திரமாக, நேர்மையாக, உண்மையாக செயல்பட்டிருப்பார்கள். இன்னும் கிட்டத்தட்ட சுமார் 5 லட்சத்துக்கு குறையாத வாக்குகளை நாங்கள் முதலாவது வாக்காகவே தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் பெற்றிருக்க முடியும். அந்த நிலைமைக்கு காரணம் இந்த கட்சிகளுடைய துரோகம். ஆக இவர்கள் ஒரு அண்மை காலமாக, மிக அண்மித்த உதாரணமாக தேசமாக தமிழ் மக்களுடைய இருப்புக்காக, தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக, எங்களுடைய அரசியல் உறுதிப்பாட்டை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட கூட்டு முன்னெடுப்பான பொது வேட்பாளர் விடயத்தில் இவர்கள் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் துரோகம் செய்தார்கள். ஆகவே அவ்வாறு தமிழ் மக்கள் தேசமாக முன்னெடுத்த விடயங்களிலே ஒரு துரோகம் இழைத்தவர்கள் எப்படி ஒற்றுமையின் மூலமாக தமிழ் மக்களுக்காக ஒன்று சேர்வார்கள் என்று நாங்கள் நம்ப முடியும்? ஆகவே இந்த ஒற்றுமை என்பது தங்களுடைய அரசியல் இருப்புக்காக, அவர்களுடைய இருப்பு பல்வேறு காரணங்களினால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வெற்றி என்பது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இவர்கள் ஒருவருடைய வெற்றியுமே இப்போது காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டவசமாக இவர்களுக்கு வெற்றிகள் இவர்களுடைய கைவசம் வந்தாலே தவிர
இவர்கள் மக்கள் நேரடியாக இவர்களை நாங்கள் மீளவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு மக்கள் இல்லவே இல்லை. இதன் காரணமாகத்தான் மீளவும் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒற்றுமை கோஷத்தோடு இவர்கள் வருகின்றார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் கொழும்பிலே இவர்கள் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அவசரமாக சந்தித்திருக்கின்றார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு தெரியும், குத்துவிளக்கு சின்னத்திலே இந்த 5 கட்சிகள், இந்த 5 கட்சிகள் அந்த பொது வேட்பாளர் விடயத்திலே அதுக்குள்ள இருந்தவர்கள் நேர்மையாக செயல்படவில்லை என்ற விமர்சனம் உள்ளுக்கும் இருக்கின்றது, வெளியே இருக்கின்ற மக்களாலும் அவதானிக்கப்படுகின்றது. ஆகவே அவர்கள் நம்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக விக்னேஸ்வரன் அவருடைய கட்சி, ஐங்கரநேசன் அவருடைய கட்சி, பொதுச்சபையினுடைய ஆதரவோடு இந்த தேர்தலை எப்படியாவது தாங்கள் கரை சேர்ந்து விடலாம் என்று நம்பினார்கள். அது கனவாகி போய்விட்டது. ஆகவே இப்ப நீதியரசர் கட்சி தனியாக போய்விட்டது. ஐங்கரநேசன் அவர்களுடைய நிலைப்பாடு என்னென்று தெரியவில்லை. ஆகவே இவர்கள் 5 பேரும் நிற்கின்ற போது நிச்சயமாக இவர்களினால் ஒரு காத்திரமான செல்வாக்கை செலுத்த முடியாது. ஆகவே மீளவும் சுமந்திரனுடைய அழைப்பை ஏற்று இப்போது தமிழரசு கட்சிக்குள் செல்வது தொடர்பாக இவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இவர்களை பொறுத்தவரையில் கதிரைகளை மீளவும் தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் ஒரே நோக்கம். அதற்காக கொழும்பிலே சந்தித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சி சார்பாக மாவை சேனாதிராயா, தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராயா, ஸ்ரீதரன் அவர்கள், அதே போன்று சத்தியலிங்கம், தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சத்தியலிங்கம், இந்த 3 பேரும் தமிழரசு கட்சி சார்பாக பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சீதாத்தன் ஆகியோர் இதிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். இந்திய தூதர் சந்தோஷியாவுடன் யார் சந்தித்தார்களோ அந்த 6 பேரும் இதிலே சந்தித்து தங்களுடைய 6 தரப்பினரும் இவர்கள் இதிலே சந்தித்திருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக இந்த மீள எவ்வாறு சேர்ந்து செயல்படுவது தொடர்பாக அங்கு உரையாடப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு கட்சி பேதங்களுக்கு அப்பால் இவர்கள் எவ்வாறு ஒன்று சேர்ந்து செயல்படுவது என்பது தொடர்பாக உரையாடி இருக்கிறார். அந்த உரையாடல்கள் பெருமளவிலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை என்பதைத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும், மாவை சேனாதிராயா, ஸ்ரீதரன் போன்றவர்கள் பல்லு புடுங்கப்பட்ட பாம்புகளை போன்றவர்கள். அதனுடைய முழு குடுமியும் தமிழரசு கட்சியினுடைய குடுமி சுமந்திரன் அவருடைய கையில் தான் இருக்கின்றது. அவை சுமந்திரன் அந்த குடுமியை விட்டு விலகக்கூடிய நிலைமை இப்போது இல்லை. இதன் மூலமாக தமிழரசு கட்சி ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அளவிலே இல்லை. ஆகவே ஏற்கனவே சுமந்திரனும் அந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பு ஒரு போலித்தனமானது. உடனடியாக சொல்லிவிட்டால் யார் வராவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் என்ற ஒரு முடிவையும் அறிந்து விட்டார். ஆகவே அவர் இதை சும்மா ஒரு குழப்பத்துக்காக ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இவர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதிலே கதைத்த போது ஒரு பிடி கொடுக்காமல் தமிழரசு கட்சி இதிலே கதைத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை, திருவோணமலை மாவட்டங்கள், மட்டக்களப்பு மாவட்டம் ஓரளவு பரவாயில்லை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, அம்பாறையும் திருவோணமலையும் தமிழர் பிரதிநிதித்துவம் முற்றாகவே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஏற்கனவே அம்பாறையிலே முற்றாகவே இல்லாமல் போய்விட்டது. கடந்த தேர்தலிலே இவர்கள் அணிகளாக பிரிந்து போட்டியிட்டதன் காரணமாக சரியான வேட்பாளர்களை நிறுத்தி சரியான ஒரு ஈடுபாட்டோடு அங்கு வேலை செய்யாதனுடைய காரணமாக அம்பாறையிலே எங்களுடைய பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டு விட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக தேசிய பட்டியல் ஊடாகத்தான் கலையரசன் அவர்கள் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். ஆகவே நேரடி பிரதிநிதித்துவம் என்பது அம்பாறையை நாங்கள் இழந்து விட்டோம். இப்போதைய சூழ்நிலையிலும் கலையரசன் உள்ளிட்டவர்களுடைய செயல்பாடு என்பது அம்பாறையிலே ஒரு காத்திரமானதாக இருக்கவில்லை. ஆகவே மீள அம்பாறையிலே இவர்கள் தனித்தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கான சூழல். ஆகவே நாங்கள் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய அம்பாறையை நாங்கள் முற்றாகவே பிரதிநிதித்துவத்தை இழக்கின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது. திருவோணமலையிலும் சம்பந்தன் இருக்கின்ற வரை அந்த சம்பந்தன் என்கின்ற ஒரு அடையாளத்துக்காக அங்கே ஒரு கணிசமான ஒரு நிலைமை இருந்தது. அதாவது சம்பந்தன் என்ன செய்தார் என்பதற்கு அப்பால் ஒரு 50 ஆண்டுகளாக திருவோணமலைக்காக அவர் அங்கே திருவோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த சம்பந்தன் அவருடைய அந்த விசுவாசம், அந்த சம்பந்தனுக்காக என்கின்ற ஒரு அந்த ஆதரவு தளத்திலே அவர் ஒரு கணிசமாக ஒரு 20,000 வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனூடாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த ஒற்றுமை என்ற ஒரு அடிப்படையிலே பெறுகின்ற வாக்குகள் அங்கே ஒரு பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய வகையிலே தான் இருக்கு. அதுவும் கடந்த தேர்தலிலே ஒரு மட்டுமட்டாகத்தான் அந்த ஒரு பிரதிநிதித்துவம் கூட திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிடைத்தது. இந்த முறை சம்பந்தனுடைய மரணத்துக்கு பின்னர் அதை முற்றாகவே இழக்கின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆகவே திருவோணமலையும் அம்பாறையும் ஒரு மிக சிக்கலான ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. ஆகவே இப்போது இவர்கள் அதிலே அம்பாறையிலும் திருவோணமலையிலும் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இந்த கட்சிகள் சேர்ந்து செயல்படுவதென்று ஒரு விடயமும் பேசப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பிரிந்து ஒன்று சேர்வதென்று பேசி இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த இணக்கப்பாடு சாத்தியப்படாவிட்டால் தனித்தனியே போட்டியிடுவது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையிலும் திருவோணமலையிலும் இணங்கி ஒரு அம்பாறையிலே வேட்பாளரை தமிழரசு கட்சி போடுவதாக இருந்தால் இவர்கள்
அவர்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டு வேட்பாளர்களை நிறுத்தாமல் ஒதுங்குவது, திருவோணமலை அப்படி ஏதோ ஒரு விட்டுக் கொடுப்பின் ஊடாக ஒரு தரப்பு மட்டும் அந்த திருவோணமலை அம்பாறையிலே போட்டியிடுவதன் ஊடாக வாக்குகள் பிரிவடைகின்ற விடயத்தை தடுக்கலாம் என்ற வகையிலே இவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ரெண்டு விடயத்துக்கும், அந்த ஒற்றுமை விடயத்துக்கும், ஒன்றாக தேர்தலை எதிர்கொள்கின்ற விடயத்திலும், கிழக்கு மாகாணத்திலே இவ்வாறு ஒரு இணக்கப்பாட்டோடு செயல்படுவதற்கும் ஒரு பிடி கொடுக்காமல் தான் தமிழரசு கட்சியினர், மாவை ஸ்ரீதரன் அணியினர் அங்கே கதைத்து விட்டு வெளியேறி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. தாங்கள் கட்சியின் மத்திய குழுவிலோ இல்லை கட்சியினுடைய ஏனையவர்களோடு கதைத்து விட்டு இந்த விடயத்திலே தாங்கள் நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவதாக கூறி அவகாசம் கேட்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் ஒன்றாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவென்றுதான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் இவ்வளவு தூரம் கூறுகின்ற விடயம் கிழக்கினுடைய நிலவரத்தை பிரதிபலிக்கின்ற அடிப்படையில் தான் நான் இந்த விடயங்களை கூறுகின்றேன். இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இவர்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருகின்றார்கள். தயவு செய்து மக்கள் நம்பிவிடக்கூடாது. இவர்களை பொறுத்தவரையில் வெற்றி முக்கியம். அந்த வெற்றிக்காக எப்படியாக வியூகம் அமைத்து செயல்படலாம் என்பதற்காக சிந்திக்கின்றார்களே தவிர, கிழக்கு மாகாணத்தை தாங்கள் தக்க வைக்க வேண்டும், கிழக்கு மாகாண பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்க வேண்டும் என்பது துளியளவு இவர்களுடைய அக்கறை கிடையாது. நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே அம்பாறை வரை சென்ற போது, அங்கு அம்பாறையிலே நாங்கள் ஒரு சில சிவில் தரப்பினரை சந்தித்த போது அவர்கள் கூறிய விடயங்கள் உண்மையிலே இதுக்கு நேர் முரணான நிலைப்பாடாகத்தான் இருந்தது. அதாவது கடந்த தேர்தலிலும் இவர்கள் அந்த தேசிய பட்டியல் இவர்களுடைய நிலைப்பாடு அம்பாறையிலே ஏற்கனவே சுட்டி காட்டப்பட்டது. அம்பாறையிலே தமிழர் பிரதிநிதித்துவம் ஒரு கை நழுவி போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வேற்றுமைகளை கடந்து எல்லோரும் ஒன்றாக விட்டு கொடுப்போடு அம்பாறையினுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை அம்பாறை சார்ந்தவர்களினால் முன்வைக்கப்பட்ட போதும் இவர்கள் கட்சி வேறுபாடுகள் காரணமாக இவர்கள் ஒரு பிளவுபட்ட நிலைமையில் நின்று கொண்டால் அங்கே போட்டியிலே ஈடுபட்டார்கள். இப்ப இதன் காரணமாகத்தான் அம்பாறையில் இழக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் சொல்கின்ற விடயம், தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் தங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒரு அம்பாறையிலிருந்து ஒரு 10,000 வாக்குகள், ஒரு 15,000 வாக்குகள் வந்தால் போதும் என்ற மனநிலை தான் ஒவ்வொரு கட்சிகளும் இருக்கின்றன. தமிழரசு கட்சி மட்டுமல்ல, தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும், அங்கே வெற்றி பெறுவதற்கான இந்த முனைப்புகளையும் காட்டாது அம்பாறை மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்தால் அவ்வளவு எங்களுக்கு சாதகம்தான். அதாவது தேசிய பட்டி போனஸ் ஆசனத்தை நோக்கியதாக தங்களுக்கு வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறையா பாருங்கள். ஒரு தமிழர் தாயகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டத்தை முழுக்க ஒரு தென்னிலங்கை சிங்கள மாவட்டத்தோடு ஒரு சவாலான ஒரு குடியேற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளினால் தமிழர்கள் பெரும் சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திலே இவர்கள் எப்படியாக தங்களுடைய அரசியல் இருப்புக்காக விளையாடுகின்றார்கள் என்று அது அந்த மக்களிடையே பிரதிபலிக்கின்றது. எங்களுடைய அரசியல் கட்சிகள் எதுவுமே தங்களுடைய இந்த விடயங்களை, கரிசனைகளை அவர்கள் கவனத்தில் எடுக்கவில்லை. தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் அம்பாறை மாவட்டத்தை இவர்கள் பயன்படுத்த முற்படுகின்றார்களே தவிர அம்பாறையினுடைய உண்மைத்தன்மைகளை இவர்கள் எப்போதுமே உணரவில்லை என்ற விடயத்தை அவர்கள் அங்கே மிக திட்ட தெளிவாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னர் அந்த விடயங்களை எங்களுக்கு நேரடியாகவே அறியக்கூடியதாக இருந்தது. அந்த நிலவரங்களை பார்க்கின்ற போது இவர்களுடைய நிலவரம் எப்படியாவது அந்த இடத்தின் மூலமாக தாங்கள் ஏதாவது நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் அது தொடர்பாக சிந்திக்கின்றார்கள். அதை விட இப்படியான ஒரு நிலைமையில் தான் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை, மட்டக்களப்பு அம்பாறையை பொறுத்தவரையிலே கருணா பிள்ளையானை நோக்கி எங்களுடைய தமிழ் மக்களுடைய பார்வை என்பது, தமிழ் தேசிய அரசியல் என்பது இவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமாக போகின்ற காரணத்தினால்தான் தங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வேறு வழி இல்லாமல் பிள்ளையான், கருணா போன்றவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அம்பாறையினுடைய நிலைமை மட்டக்களப்பை விட மிக மோசமான நிலைமை. இன்று பார்த்தீங்கன்னா 2,50,000 மேற்பட்ட வாக்குகள் அன்றோமர சேனாவுக்கு கிடைத்திருக்கிறது முழுக்க சிங்கள வாக்குகள். சிங்கள வாக்குகளும் முஸ்லீம் வாக்குகளும் தான் அங்கே கலசமாக இருக்கின்றது. அங்கே தமிழ் மக்களுடைய நிலைமை என்பது மிக பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இருக்கின்ற பல முனைகளிலே ஒரு சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய நெருக்கடி இருக்கின்றது, முஸ்லிம் சகோதர இனத்தினுடைய நெருக்கடி இருக்கின்றது. ஆகவே பல ஒரு நிர்வாக ரீதியாக, சமூக ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அனைத்து வழிமுறைகளிலுமே தமிழர்கள், அம்பாறை வாழ் தமிழர்கள் மிக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று அம்பாறையிலே இருக்கின்ற மக்கள் ஒரு பொருளாதார ரீதியாக முஸ்லிம் சமூகத்திடம் அடிமைப்படக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமையிலே இருக்கின்றார்கள். இன்று அங்கே ஒரு முதலாளித்துவமான நிலைமை, முஸ்லிம் வியாபாரிகள், முஸ்லிம் செல்வந்தர்கள்லாம் தங்களுடைய அந்த ஆளுகையை அம்பாறை மாவட்டத்திலே வைத்திருக்கின்றார்கள். இன்று தமிழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தான் தங்களுடைய விவசாய நடவடிக்கை உள்ளிட்ட தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள்.
ஆகவே அவர்கள் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு கடன் பெற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அந்த கடனை முஸ்லிம் செல்வந்தர்களை நோக்கி அவர்கள் செல்கின்ற போது அவர்கள் முஸ்லிம் செல்வந்தர்களுக்கு இவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்க பழைய அந்த ஆரம்ப காலத்தில் கொத்தடிமை நிலையில் தான் அம்பாறையில் இருக்கின்ற மக்களுடைய நிலைமை இருக்கின்றது. அவர்களுடைய விவசாய பொருட்களுக்கு சரியான விலைகள் அவர்கள் கோர முடியாத வகையினால் இவர்கள் கடன் பெறுகின்ற போது அந்த கடனை கொடுத்து இவர்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அவர்களுடைய விளைபொருட்கள் அத்தனையுமே இவர்களூடாகத்தான் சந்தைப்படுத்த வேண்டும் என்கிற நிலைமை உருவாகின்றது. ஆகவே பல வழிமுறைகளில் அவர்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படி தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு ஒரு சரியோ பிள்ளையோ கருணா பிள்ளையான் போன்றவர்களை அவர்கள் ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். ஆக இந்த நிலைமை இந்த தேர்தலிலும் அந்த நிலைமை தொடருமாக இருந்தால் அம்பாறை மாவட்ட மக்களுடைய நிலைமை என்பது ஒரு உண்மையிலே மிக மோசமான நிலைமைக்கு தள்ளும். ஆகவே இப்போது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இவ்வாறு ஒரு அவசரத்திலே தேர்தலிலே தங்களுடைய நிலைமைகளுக்காக கூடி கதைக்கின்ற விடயத்தை இவர்கள் தவிர்த்து விட்டு தமிழ் மக்களுடைய தேச நலன் சார்ந்து சிந்திப்பதற்குரிய அறிகுறிகள் எதுவுமே தென்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல வேதனையோடு பதிவு செய்ய முடியும். உயிரோடை தமிழில் நாங்கள் நிறைய தடவைகள் பேசியிருக்கின்றோம். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பி புதிய தலைமுறையின இளையவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பாணியில் இப்பொழுது பலரும் பேசுவதை நான் கேட்டிருக்கின்றேன். எங்களுடைய தளத்தில் மட்டுமில்லை பல தளங்களில் பேசுகிறதை நான் கேட்டிருக்கின்றேன். இளையவர்களை இவர்களை நம்ப முடியாது, இவர்களை ஒதுக்க வேண்டும், இளையவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வழியில் தான் இனிமேல் போகலாம் என்றால் உலக மாற்றம் ஏற்பட்டிருக்கிற விடயங்கள் எல்லாம் பல கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த நிலைமையை உணர்ந்து இப்போ தமிழ் கட்சிகள், குறிப்பாக நீங்கள் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் என்று சொல்ல மாட்டேன், முக்கியமான பிரதிநிதிகள் என்று அவர்கள் தாங்களே சொல்லுபவர்கள் எளியவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகின்றோம் என்று எல்லா கட்சியினரும் கூறுகிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவர்கள் எளியவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார்களா, அல்லது இதொரு கண் துடைப்பாக எப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நேரம் வரும்பொழுது அவர்களை அனுப்பிவிட்டு தாங்களே தான் நிற்கப் போகிறார்களா? நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த இடத்துல என்ன, நாங்கள் ஒரு நேர்மையாக இந்த விடயத்திலே ஏதாவது நடக்கும் என்று நாங்கள் நம்பிவிட முடியாது. என்றால் முதலிலே இளையவர்களை அந்த அதிகார நிலையை நோக்கி, அந்த ஒரு உயர்நிலையை நோக்கி இளையவர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால் சொல்வார்கள், வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்று சொல்லி. அதேபோன்று அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்சிகளும் எந்த கட்சிகளும் இது விதிவிலக்கல்ல. நீதியரசருடைய CV விக்னேஸ்வரனுடைய கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழரசு கட்சி, EPR, லெப்டலோ, புல்லட், எந்த கட்சியுமே, தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற எந்த கட்சியுமே அவ்வாறு 2ஆம் நிலையில இருக்கின்ற இளையவர்களை அரசியல் ரீதியாகவும் ஒரு ஆற்றல் மேம்பட்டவர்களாகவும் ஒரு சமூக ரீதியாக அவர்களை வளப்படுத்தி சமூகத்தை எதிர்காலத்தில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையிலே அவர்களை வளர்க்கக்கூடிய அளவுக்கான அரசியல் பண்பியல்புகள் இந்த கட்சிகளிடம் என்றுமே இருந்ததில்லை. உதாரணத்துக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே மணிவண்ணனுக்கான செல்வாக்குகள் அதிகமாகி கொண்டு வருகின்ற போது கடந்த தேர்தலிலே அவரை நோக்கி அவர்தான் ஒருவேளை வென்று விடுவாரோ என்கின்ற ஒரு நிலைமை அதிகமாக இருந்த விடயங்களை கூட நாங்கள் இங்கே உரையாடி இருக்கின்றோம். அவை அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3வது இடத்திலே ஒருவர் 2வது இடத்துக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையிலே வளருவாராக இருந்தால் அவர் உடனடியாக துரோகி பட்டம் சூட்டப்பட்டு வெளியே அனுப்பப்படுவார். இதுதான் மணிவண்ணனுக்கு நடந்தது. இன்று வரை மணிவண்ணன் வெளியேற்றப்பட்டு இத்தனை ஆண்டுகளானதுக்கு பிற்பாடு கூட ஒரு ஆதாரபூர்வமான தகவல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் ஏன் அவர் இந்தியாவினுடைய கைக்கூலி என்று சொன்னார்கள், டக்ளஸோடு சேர்ந்து அவர் ஒரு துரோகியாக மாறிவிட்டார் என்று கூறினார்கள். இதெல்லாம் வெறுமனே வாய்ச்சவுடால் குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றதை தவிர ஒரு ஆதாரபூர்வமாக சந்தர்ப்ப சாட்சியங்களோடு இதுவரை அந்த விடயம் நிரூபிக்கவில்லை. அதற்காக நான் மணிவண்ணனை திறம் என்று நாங்கள் இங்கே அவருக்கு நற்சான்று பத்திரம் கொடுக்க வர, அவரும் அந்த சாக்கடை அரசியலோடு சேர்ந்தவர் தான். தன்னுடைய இருப்புக்கு பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த வெளியேறி போக்கிடம் இல்லாமல் நீதியரசருடைய கட்சியிலே சரணாகதி அடைந்திருக்கிறார். அது வேறு விடயம். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படியான பண்புகள் இல்லை. இப்போது சுகாஸ் அவர்கள் 3வது நிலையில் இருக்கின்றார். சுகாஸ் அதே இடத்துல இருக்கும் வரை அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் செல்வராஜா கயேந்திரன் என்கின்ற 2வது நிலை தலைவருக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையிலே தன்னை அவர் வளப்படுத்துவாராக இருந்தால் நாளை சுகாஸுக்கும் இதே துரோகி பட்டம் சூட்டப்பட்டு அவர் வெளியேற்றப்படுவார். அது நிச்சயமாக நடக்கும். அதே போன்று ஏனைய கட்சிகளை, நீதியரசருடைய கட்சியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே சகல அதிகாரங்களை வைத்திருக்க வேண்டும் நினைக்கின்றார்கள். தாங்கள் இருக்கின்ற போதே 2ஆம் நிலை தலைவர்களுக்குரிய அங்கீகாரத்தை, அதனால் தான் தமிழ் மக்கள் கூட்டணி என்பது கரைந்து காணாமல் போனது. இன்று அருந்தோபாலன் அவர்கள் தமிழ் மக்கள் கூட்டணி ஊடக பேச்சாளராக இருந்தார். வெறுமனே அவரை அந்த ஊடக பேச்சாளர் என்ற நிலையில் கூட அவரை கட்சி ரீதியாக பயன்படுத்துவதற்கு இவர்கள் தவறி இருந்தார்கள். எதுவாக இருந்தாலும் நீதியரசர் தானே முன்னின்று விடயங்களை பேசக்கூடிய நிலைமை தான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அருந்தோபாலன் அவர்கள் தன்னிச்சையாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அவர் ஊடகங்களிலே போய் அந்த அப்படியே ஒரு அருந்தோபாலன் கடந்து வேறு இளைஞர்கள் அந்த கட்சியிலே ஒரு செயல்வீச்சோடு இருந்த போது கூட
அவர்களை ஒரு முன்னிலைப்படுத்தி அவர்களை ஒரு 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 அணியை ஒரு பிரச்சார அணியை தயார் செய்து ஒரு ஊடக இந்தியாவிலே பார்த்தீங்களானால் தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவிலே ஒரு கட்சி இருந்தால் அதுல ஊடக பேச்சாளர்களுக்கு வந்து தனி ஒரு அணியை வைத்திருப்பார்கள். ஊடகங்களும் மேடை பேச்சுக்கும் வந்து தனியான அணிகளை வைத்திருப்பாங்க. இங்கே என்னன்னா எல்லாமும் தாங்களாகவே இருக்க வேண்டும். அதுல யாருக்கு திறமை இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த பணிகளை கொடுத்து முன்னேற்றுகின்ற அரசியல் பண்பு எந்த கட்சிகளிலும் இருக்கவில்லை. இந்த தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் இந்த சுமந்திரன், ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா, சி.வி.கே. சிவஞானம் இப்படியாக அந்த மூத்தவர்களுடைய 60 தாண்டியவர்களுடைய ஏகாதிபத்தியத்துக்குள்ள அந்த கட்சி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆனோல்டா இருக்கட்டும் இல்லை வேறு தமிழர்களாக இருக்கட்டும் அவர்கள் இந்த மூத்தவர்களுடைய அரசியல் இச்சைகளுக்கு உடன்பட்டு போகக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு சில வாய்ப்புகள் அங்கே வழங்கப்படுகின்றதே தவிர ஒரு நேர்மையாக தங்களுக்கு பின்னர் இந்த அரசியலை முன்கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இளைஞர்களுடைய ஆற்றல்களை அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பதவிகளை கொடுத்து அவர்கள் தாங்கள் இருக்கும் போதே தங்களுக்கு சமாந்தரமாக வளர்த்து விடுகின்ற பண்பு எந்த கட்சியிலும் இல்லை. ஆகவே இந்த அரசியல் பண்பு தமிழ் தேசிய அரசியலிலே மாறாமல் இவர்கள் இப்போதெல்லாம் கூறுவது இவர்கள் சும்மா அந்த வாய்ப்பேச்சை தவிர நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியில கூறியதும் சுமந்திரன் எப்படி 5 பேரை யாழ் மாவட்டத்துக்கு அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த 5 பேருமே தன்னுடைய வெற்றிக்காக உழைக்கக்கூடியவர்களாகத்தான் அவர் பார்க்கின்றாரே தவிர அந்த 5 பேரையும் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இல்லை கட்சியிலே அடுத்த நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்ற துளியள நோக்கம் கூட அவருக்கு இல்லை. ஆகவே இந்த விடயத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இருக்கின்ற நிலைமை அதுதான். அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பாக இருக்கட்டும் இல்லை திலோவாக இருக்கட்டும் இல்லை புலட்டாக இருக்கட்டும் எல்லோருமே தங்களுடைய அந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு அதி உயர்வாக தங்களுடைய அந்த பதவிகளுக்காக வாக்குகளை பெற்றுத் தருகின்ற முகவர்களாகத்தான் அந்த 2ஆம் நிலையில் இருப்பவர்களை பார்க்கின்றார்களே தவிர உளப்பூர்வமாக அவர்களை அடுத்த கட்ட தலைவர்களாக தங்களுக்கு சமாந்தரமாக வளர்த்து விடுகின்ற ஒரு மனப்பான்கோடு இவர்கள் இல்லை. அது அந்த நிலைமாற்றம் வரும் வரை இது வெறுமனே உதட்டளவு பேச்சாகத்தான் இருக்குமே தவிர இது நாங்கள் ஒரு மாற்றமாக கருத முடியாது. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலைமைக்கு இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் வந்திருக்கின்றன. ஆகவே இவர்கள் பேரளவுக்கு தங்களுடைய இடங்களை வைத்துக் கொண்டு மிகுதியாக மிச்ச சொச்சமாக வருவதிலே ஒரு இளையவர்களுக்கு இல்லை அடுத்த புதுமுகங்களுக்கு தாங்கள் வாய்ப்பளிக்கின்றோம் என்ற ஒரு போர்வையிலே அவர்களை களமிறக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் முற்றுமுழுதாக ஒரு தென்னிலங்கையில ஏற்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை போன்று ஒரு புதிய இளைய தலைமுறையினரிடம் தலைமைத்துவம் கையளிக்கப்பட்டதை போன்றான ஒரு தலைகள் மாற்றத்தை நோக்கி எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் வழிவிட்டு ஒதுங்குமா என்றால் அது நிச்சயமாக இல்லை என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். இதுல ஒரு கேள்வி என்னவென்றால் இப்போ இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் தாங்கள் இதுவரையில் 15 ஆண்டுகளிலும் எந்த ஒரு விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. வெறுமெனவே நாங்கள் கதிரையில் இருந்தோமே தவிர பதவியை வைத்திருந்தோமே தவிர தமிழ் மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுபிட்ச பாதையை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு வேலை திட்டையும் நாங்கள் செயல்படவில்லை என்றதை உணர்ந்திருக்கிறார்களா? முதலில் அதை உணர்ந்தால்தான் எளியவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பது. ஏனென்றால் இவர்களால் முடியாது. இவர்களுக்கிடம் அதற்கான ஆளுமை இல்லை என்பதை ஒருவருக்கு ஆளுமை இருந்தால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2-3 ஆண்டுகளுக்கு கற்றுப்போட்டாவது நீங்கள் உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தலாம். 15 ஆண்டுகளாக இவர்கள் இருந்துவிட்டு அதுவும் அதில் இருப்பவர்கள் எத்தனை பேர் சட்டத்திறனிகளாகவும் இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு இந்த நிலைமை புரியவில்லை என்றால் இதெல்லாம் ஒரு சுமார் ஒரு காலத்தில் கடந்து போவதற்கான ஒரு கருத்தாக தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மைதான், அவர்கள் இந்த விடயங்களை உணரவில்லை, உணரப்போவதும் இல்லை. என்னால் ஒரு வருடம் இல்லை 2 வருடம் இல்லை, கடந்த 15 ஆண்டுகள் அதை விடுவோம், ஆண்டுகள் 15 ஆனதை கூட விடுவோம். எந்த இடத்திலிருந்து இந்த அரசியலை நாங்கள் ஆரம்பித்தோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஒப்புயர்வற்ற விடுதலை போராட்டம் 20க்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகளுடைய வகிபாகத்தோடு நம்பிக்கை மோசடித்தனத்தோடு எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினருடைய ஒத்துழைப்போடு அது அளிக்கப்பட்டது. அந்த ஒப்புயர்வற்ற விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டதோடு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புக்குள் எங்களுடைய தமிழினம் சந்தித்தது. முள்ளிவாய்க்கால் துயரம் என்பது யுகங்கள் கடந்தாலும் ஆறாத வடுவாக தமிழ் மக்களுடைய மனங்களிலே உலக வரலாற்றிலே பதிவாகியிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் இன அழிப்பு வரலாறு. அவை நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு 3 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய தலைமைத்துவத்தையும் தமிழ் மக்களுடைய ஒரு பாதுகாப்பரனாகவும் இருந்த விடுதலை போராட்டம் தகர்க்கப்பட்டு தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு அந்த சுடுகாட்டிலிருந்து அந்த விதைகுழியில் இருந்துதான் நாங்கள் எங்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் தொடங்கினோம். ஆகவே நாங்கள் எங்கே இருந்து தொடங்கினோம் என்பதை மறந்து அந்த தியாக அரசியல் அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்று 2009க்கு பின்னரான தேர்தல்களிலே பெற்ற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தனி மனிதர்களுக்காக இவர்களுக்காக செலுத்தப்பட்ட வாக்குகள் அல்ல. அந்த முள்ளிவாய்க்காலிலே கொன்றொழிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கோருகின்ற வகையிலும்
எங்களுடைய விடுதலை போராட்டத்தை கொன்றொழித்த நாடுகளுக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் அரசியல் ரீதியாக பலம் பெற்று தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் விடுதலையை முன்னகர்த்தக்கூடியதாகவும் தான் அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டது. சுமந்திரன் என்பவருக்காகவோ, ஸ்ரீதரன் என்பவருக்காகவோ, சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்காகவோ, இல்ல செல்வம் அடைக்கலனாருக்கோ, இல்ல சித்தார்த்தனுக்கோ, இல்ல விக்னேஸ்வரனுக்கோ ஒன்று தனி மனிதர்களுக்காக செலுத்தப்பட்ட வாக்குகள் அல்ல. இவர்கள் அந்த அரசியல் அந்த அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அரசியல் போராட்டத்தை இவர்கள் நடத்துவார்கள், ஒரு விடுதலை அரசியலை மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் தமிழ் மக்கள் அந்த வாக்குகளை தங்களுடைய வாக்குகளை செலுத்தினார்கள். ஆகவே அதற்கு இவர்கள் என்றுமே நன்றி விசுவாசத்தோடு இருக்கவில்லை. அந்த வாக்குகளை பெற்றுதான் சம்பந்தனும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரிய அந்தஸ்தை பெற்ற சாகின்றவரை அந்த எதிர்க்கட்சி மாளிகையை சட்டவிரோதமாக வைத்துக் கொண்டு அந்த எதிர்க்கட்சி தலைவருக்குரிய வரப்பிரசாதங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாரே தவிர அந்த உயர்வை தந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சிறிதளவேனும் அந்த கடைசி சாகுற நேரத்தில் கூட நன்றியோடு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. சம்பந்தனும் சுமந்திரனும் கடைசி வரை நாங்கள் வாக்கு கேட்டுத்தான் மக்களிடம் செல்வோமே தவிர நாங்கள் என்ன முடிவெடுக்கணும் என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்கள் தான் தீர்மானிப்போம், நாங்கள் எடுக்கின்ற முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதேச்சதிகாரத்தோடு கடைசி வரை செயல்படுவார்கள். ஆக இவர்கள் திருந்த மாட்டார்கள், திருந்த போவதும் இல்லை. ஆகவே இவர்களுடைய நிலைப்பாடு எந்த விதத்திலுமே மாறுவதற்கான ஒரு அறிகுறிகளும் இல்லை. இவர்கள் அந்த நிலையில் நின்று கொண்டுதான் இப்போதும் இந்த அரசியலை முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஒன்றை விளங்க கொண்டு நாங்கள் மீண்டும் ஏமாற தயாராக இருக்கக்கூடாது. நாங்கள் தலைகளை குனிவதற்கு தயாராக இருக்கின்ற போதுதான் எங்களுடைய தலையில இவர்கள் குட்டுவார்கள். நாங்கள் அந்த தலைகளை நிமிர்த்த வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தின் பெயராலும் எங்களுடைய விடுதலை அரசியலை முன்னெடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தலைகளையோ எங்களுடைய முதுகுகளையோ நாங்கள் இவர்களுக்கு வளைத்து குனிந்து காட்ட முடியாது. நாங்கள் தலைகளை நிமிர்த்தி முதுகலை நிமிர்த்தி நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் நடைபோட முற்படுகின்ற போதுதான் எங்களுக்கான மாற்றம் பெறும். ஆகவே நாங்கள் இனிமேலும் இவர்களை நம்பிக்கொண்டு இவர்கள் மாறுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பதில் எந்தவித பயனும் இல்லை. அதற்கான காலங்கள் காலாவதியாகிவிட்டது. ஆகவே காத்திருப்புகள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நோக்கி வரும். அந்த மாற்றத்தை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். அதற்கான களம் இந்த நாடாளுமன்றத்தை நான் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட 18 பேரும் தயவுதாட்சணியம் இல்லாமல் இந்த அரசியல் அரங்கிலிருந்து தலைமைத்துவ அரங்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும். புதியவர்கள் அந்த இடத்தை இட்டு நிரப்ப வேண்டும். அந்த புதியவர்களை கொண்டுதான் நாங்கள் எங்களுக்கானவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். ஆனால் அதுக்கான இந்த ஜனாதிபதி தேர்தல் சடுதியாக இந்த தேர்தல் வந்திருக்கின்ற காரணத்தினால் அதிலே நாங்கள் எவ்வளவு தூரம் ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் என்ன நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த கேள்விகளை கேட்பீர்கள். உங்களுடைய ஆறுதலுக்காகத்தன்னும் அதற்கேற்றவாறு என்னால் பதிலளிக்க முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக ராமேந்திரன், பொது சபை தொடர்பாக நீங்கள் கடந்த 2 வாரமாக நிறைய விடயங்களை தகவல்களை எங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். அங்கே பெரிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நான் அறிய முடியவில்லை. அதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்ற சுருக்கமாக கூறுகின்ற நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரலாம். உண்மைதான். தமிழ் மக்கள் பொதுச்சபை இப்போது ஒரு கோமா நிலையில் இருப்பதை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். திருகோணமலையிலே நடைபெற்ற கூட்டத்துக்கு பின்னர் தமிழ் மக்கள் பொதுச்சபை முற்றாகவே தன்னை கோமா நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எதிர் விமர்சனங்களை முகம் கொடுக்க முடியாமல் ஒரு தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது தமிழ் மக்களுடைய ஒரு நீண்ட கால அரசியல் தலைமைத்துவத்தை சிவில் சமூக ரீதியாக வழங்கக்கூடிய ஒரு தயார்படுத்தலோடு தமிழ் மக்கள் பேரவை P2P போன்ற ஒரு மக்கள் பேரெழுச்சியினுடைய தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் பொதுச்சபை பார்க்கப்பட்டது. அந்த கனதியை இவர்கள் சிட்டுக்குருவினுடைய தலையிலே பனங்காய வைத்ததை போன்றுதான் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் மீது அவ்வாறான சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் உண்மையிலே தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த ஒட்டுமொத்தமாகவே தமிழினத்தினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களோ தாங்குதிறன் அற்றவர்களாகத்தான் நாங்கள் இதன் மூலமாக உணரக்கூடியதாக இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் விமர்சனங்களுக்கு பயந்தொழிந்து அவர்கள் போய் ஒதுங்கி இருக்கின்றார்கள். இன்று பொதுச்சபையினுடைய உண்மையிலே நாங்கள் பொதுச்சபையை பலப்படுத்துவதனூடாக இந்த பொதுச்சபைக்கு உள்ளாகவும் வெளியாகவும் பல ஒரு குழப்பங்கள், துரோகங்கள், தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் இந்த பொது வேட்பாளர் களத்திலே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. அது மறக்க முடியாத உண்மை. அதற்காக நாங்கள் அதை கண்டு ஓடி ஒளிந்து ஒதுங்கி கொள்வதோ பயந்து போய் நாங்கள் அலைபேசி அழைப்புகளை தவிர்த்து விட்டு நாங்கள் இருப்பதனாலோ இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிவிட முடியாது. நாங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபையை பலப்படுத்த வேண்டும். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு களம். அதை நாங்கள் வீணடித்து விட முடியாது, அது தோற்று போக விட முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் மக்கள் ஒரு பாரிய இக்கட்டான நிலைமையிலே தமிழ் மக்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மாற்றம் என்கின்ற ஒன்றிற்காக கடந்த 15 வருடமாக ஏங்கி தவித்து அந்த ஒவ்வொரு மாற்றத்துக்கு பின்னாலும் அவர்கள் சென்று ஏமாந்து அவர்கள் ஒரு விரக்தி நிலைமையிலே வந்திருக்கின்றார்கள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை அரசியலை தொடரும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலே பயணித்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய துரோகத்தை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலே மக்களிடம் சில விடயங்கள் ஆரம்பத்திலே உணரப்பட்ட போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிலிருந்து சடதியாகவே வெளியே, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக பரிணமித்தது. அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஆக்ரோஷமான ஒரு எதிர்ப்பரசியலை கையில் எடுத்து அவர்கள் அந்த விடயங்களை நகர்த்தினார்கள். ஆகவே அதற்கு பின்னால் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு குவிமையப்படுத்தப்பட்டது. அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிகராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பின்னால் அவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை குவிமையப்படுத்தினார்கள். பின்னர் நீதியரசர் சி விக்னேஸ்வரன் அவர்களுடைய காலம் மாகாண சபை முடிவடைகின்ற போது அவர் வெளியே வந்து ஒரு தலைமை தாங்கி ஒரு நேர்மையான ஒரு மாற்று அணி கட்டியெழுப்பப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அதிலே கட்டியெழுப்பப்பட்டது. ஆனால் அனைத்துமே குழப்பி அடிக்கப்பட்டு மீண்டும் அரசியல் ரீதியான மாற்றும் மக்களிடையே ஏமாற்றமாக போனது. சிவில் அமைப்புகள் ரீதியாக தமிழ் மக்கள் பேரவை வளர்ந்தது. அதற்கு முன்னர் ராயப்பு யோசப் அவர்கள் இருந்தபோது, ஆண்டகை ராயப்பு யோசப் அவர்கள் இருந்தபோது ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ் மக்கள் பேரவை பார்க்கப்பட்டது. அந்த தமிழ் மக்கள் பேரவையும் அரசியல் ரீதியான தலையீடுகள் காரணமாக அது முற்றிலுமாகவே தன்னைத்தானே கோமா நிலைமைக்கு கொண்டு சென்றது. இறுதி காலத்திலே வெறுமனே அறிக்கைகள், ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் வருகிற அறிக்கைகள் மட்டுமே விடக்கூடிய ஒரு தரப்பாக தமிழ் மக்கள் பேரவை வந்து இது முற்றாகவே இல்லாமல் போய்விட்டது. P2Pயும் மக்களுடைய தன்னெழுச்சியின் காரணமாக தமிழ் மக்கள் பேரவை விட்ட இடத்திலிருந்து ஒரு சிவில் அமைப்பு பலம் பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அதுக்குள் இருந்த பல சுயநலவாத தரப்பின் அதில் இணைப்பாளர்களாக இருந்த சுயநலம் மிக்கவர்களுடைய நிலைப்பாடு காரணமாக அது கூட ஒரு மக்கள் அமைப்பாக பரிணாமம் பெற முடியாத ஒரு அவல நிலைமைக்கு சென்றது. ஆகவே தொடர்ச்சியாக ஏமாற்றம். இப்போது அந்த ஏமாற்றங்களுடைய ஒரு ஒரு இறுதி கட்டமாகத்தான் இந்த பொதுச்சபை மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஏன்னா அரசியல் ரீதியாக தமிழர்கள் எவ்வாறான ஒரு இக்கட்டுக்குள் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே தங்களுக்கு ஒரு நேர்மையான சிவில் ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று தங்களுக்கு தேவை என்ற ஒரு நிலைப்பாடு மக்களிடம் இருந்தது. ஒரு எல்லோருமே ஒன்றுபட்டு ஒரு தேசமாக ஒரு முன்னெடுக்கின்ற போது மக்களுடைய ஆதரவு எப்போதுமே இருக்கின்றது. அந்த வகையில் தான் மக்கள் ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளாகவே தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கியிருந்தார்கள். ஆகவே இப்போதைய நிலைமையில தமிழ் மக்கள் பொதுச்சபையை மேலும் விரிவாக்கி நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக வலியுறுத்துவதை போன்று காத்திரமான ஒரு கிராம மட்டத்திலே மக்களோடு செறிவாக செல்வாக்கு செலுத்தக்கூடியதான மக்கள் அமைப்புகளை உள்வாங்கி ஒரு மக்கள் பேரியக்கமாக பொதுச்சபை வலுப்பெற வேண்டும். அவ்வாறு மக்கள் பேரியக்கமாக பொதுச்சபை வலுப்பெறுகின்ற போது அதுக்குள்ளாக இருக்கின்ற சுயநல தரப்பினர், ஒரு துரோகம் செய்பவர்கள், உள்ளுக்கிருந்து ரெண்டகம் செய்பவர்கள் தானாகவே வெளியேற்றப்படுவார்கள். ஆகவே நாங்கள் முதல்ல அதை பலப்படுத்துவோம். இவர்களை பார்த்து பயந்து கொண்டு போய் நாங்கள் இந்த விடயங்களை நிலவுக்கு பயந்து பிரதேசம் போன கதையாக இப்படியான குழப்பவாதிகளுக்கு பயந்து இவர்கள் அலைபேசிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் வீடுகளுக்குள்ளே இவர்கள் ஒளிந்திருப்பதனூடாக இந்த விஷயங்களை சாதித்து விட முடியாது. மற்றது ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஏமாற்றமாக முடியுமாக இருந்தால் இனிமேல் மாற்று என்று வருபவர்களுக்கு பின்னால் மக்கள் அணிதிரளாமல் போகக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கின்றது. மக்கள் விரக்தியின் அதி உச்சத்திலே இருக்கின்றார்கள். அந்த விரக்தியின் அதி உச்சம் என்பது தேசிய மக்கள் சக்தி அறுவடை செய்ய போகின்றது. ஆகவே இது மிகப்பெரிய பொறுப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய தலைமைப்பீடத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கின்றது. அந்த மக்கள் விரக்தியினுடைய உச்சமாக தமிழ் தேசியத்திடமிருந்து அவர்கள் விலகி முற்றாகவே சிங்கள தேசியம் என்கின்ற ஒரு பெருந்தேசியவாதத்துக்குள் கரைந்து போகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 1.5 மாதங்களே இருக்கின்றது. அந்த 1.5 மாதத்துக்குள்ளாக எங்களுடைய நிலைமைகள் அனைத்துமே தலைகளாக மாற்றப்பட்டுவிடும். ஒரே இலங்கை, ஒரே தலைமை, ஒரே கட்சி என்கின்ற நிலைமைக்குள் எல்லாமே மாறிவிட்டதுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுக்கான அரசியல், தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாசைகள், தமிழ் மக்களுக்கான தனித்துவம், தமிழர் தாயகம், தமிழர்களுக்கான நிலைமாறுகால நீதி அனைத்துமே இல்லாமல் சென்றுவிடும். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை தக்க வைக்க வேண்டுமாக, இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எங்களுக்கான ஒரு தனித்தான பிரச்சனை இருக்கின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுக்குரிய ஒரு மரபொழி தாயகம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடைய ஒரு தேசிய இனம். ஆக இந்த விடயங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு தனித்துவமான இனமாக நாங்கள் எங்களை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே தமிழ் மக்களை தனித்தாக தக்க வைக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாட்டுக்குள்ளாக அவர்களுடைய பிரதித்துவத்துக்குள்ளாகவே நாங்கள் எங்களுடைய மக்களை கரைந்து போக செய்வோமாக இருந்தால் ஒன்றுபட்ட இலங்கை, சம்பந்தனர்கள் கூறிய அந்த ஐக்கிய இலங்கைக்குள் பிளவுபடாத நாட்டுக்குள் நாங்கள் இணங்கி வாழ தயாராக இருக்கின்றோம் என்று அவருடைய வார்த்தைகளின் வழியே தமிழ் மக்களும் இந்த பெருந்தேசியவாதத்துக்குள் கரைந்து சென்று விடுவார்கள். அதற்கு பின்னர் இவர்கள் எந்த அவசியமுமே இருக்காது. தமிழ் தேசியத்தை தலைமை தாங்க வேண்டும் என்றோ, இல்லை ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்றோ, இல்லை தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டும் என்றோ, போராட வேண்டும் என்றோ இந்த அவசியம் இல்லாமல் போய்விடும். ஆகவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் தமிழ் மக்கள் சிக்கி போயிருக்கின்றார்கள். விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அந்த இறுதி நேரத்திலே
தமிழ் மக்களை மீட்கக்கூடிய நம்பிக்கையை இந்த பொதுச்சபை ஏற்படுத்தியது. அந்த நம்பிக்கையை பொய்யாக்காமல் அதை செவ்வனே செய்யக்கூடிய அளவுக்கு மீளவும் இந்த கோமா நிலையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பொதுச்சபை எழுந்து வந்து அதற்கான காரியங்களை உடனடியாக ஆற்ற வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே எங்களுடைய தாயக மக்களுடைய மண்ணுறங்கும் மாவீரர்களுடைய கனவுகளை, அவர்களுடைய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அவர்களுடைய கனவுகள், எங்களுடைய அந்த மண்ணுக்குள்ளே இருந்த ஆயிரக்கணக்கான மாவீரர்கள், எங்களுடைய இந்த தலைமுறை, அவர்கள் கண்காணாத இந்த தலைமுறையினராவது இந்த தேசத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்வான கனவோடு தான் அவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள். இன்று நாங்கள் அவருடைய தியாகம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே நாசமாகி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தேசம் சுடுகாடாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் வெறுமனே பார்வையாளராக பார்த்து கொண்டு நாங்களும் மடிந்து போகின்றோமா, இல்லை இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோமா என்பது பொதுச்சபை தான் தீர்மானிக்கும். ஆகவே பொதுச்சபை இதெல்லாம் முடிந்து போகவில்லை. இப்போது கூட நாங்கள் தலைகள் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை கோமா நிலையிலிருந்து விழித்தெழ வேண்டும். உடனடியாக தன்னை ஒரு பலமான மக்கள் பேர் இயக்கமாக வலுப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தகுதியானவர்களை தலைமை பொறுப்பிலே கொண்டு வந்து, அதாவது இப்படியாக விமர்சனங்களுக்கு ஓடி ஒளிபவர்களாக அல்லாமல் இந்த விடயங்களை ஒரு தமிழ் மக்களுக்கு நேர்மையாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடியவர்களை தலைமை பொறுப்பிலே கொண்டு வந்து அதனூடாக எதிர்கால இளந்தலைமுறையினரை தமிழ் மக்களை தலைமை தாங்கக்கூடிய வகையிலான ஒரு நிலை மாற்றத்தை நோக்கி பல வழிகளில் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான வேலை திட்டங்களோடு தொடர்ந்து இது தமிழ் மக்கள் பொதுச்சபை பயணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்த வேண்டும். நன்றி ராமேந்திரன். பொறுப்போடு நீங்கள் அங்குள்ள நிலைமைகளை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வருகிறீர்கள். பொறுப்போடு செயல்பட வேண்டியவர்கள் இலங்கை, இப்போ நீங்கள் கூறிய விடயங்கள் ஒரு இலங்கையாக மாறும் பொழுது என்ன கூறப்போகிறார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அமைப்புகளும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, என்ன விதமான காரணங்களை காட்டப் போகிறார் என்று நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பொறுப்போடு அங்குள்ள நிலைமைகளை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி. உங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த உறவுகளே, நீண்ட ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இன்று இணைந்திருந்தீர்கள். தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைந்து அங்குள்ள தமிழ் தேசியம் எதிர்நோக்குகின்ற விடயங்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள், வரப்போகின்ற பொதுத் தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக தாயக உடவியலாளர் இராமேந்திரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உயிரோடை தமிழ் அன்பு உறவுகளே, இத்தோடு என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை செவமெடுத்த உயிரோடை தமிழ் அன்பு உறவுகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எமக்கு விளம்பர உதவி புரியும் அத்தனை வர்த்தக வல்லுநர்களுக்கும் உயிரோடை தமிழுக்கு ஆதரவு கரம் நீட்டும் உயிரோடை தமிழின் அன்பர்கள் நாள் ஆதரவு நிகழ்ச்சி ஆதரவு தரும் அன்பர்களை வாழ்த்தி கொண்டு காலை மாலை இரவு வணக்கத்தை கூறி நாளைய விடுதல் உங்கள் அனைவருக்கும் இன்பமாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இனிமையே தழுவட்டும். நன்றுறவுகளே, வணக்கம். இந்த ஒரு சிவில் அமைப்பு பலம் பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அதுக்குள் இருந்த பல சுயநலவாத தரப்பின் அதில் இணைப்பாளர்களாக இருந்த சுயநலம் மிக்கவர்களுடைய நிலைப்பாடு காரணமாக அது கூட ஒரு மக்கள் அமைப்பாக பரிணாமம் பெற முடியாத ஒரு அவல நிலைமைக்கு சென்றது. அவை தொடர்ச்சியாக ஏமாற்றம். இப்போது அந்த ஏமாற்றங்களுடைய ஒரு ஒரு இறுதி கட்டமாகத்தான் இந்த பொதுச்சபை மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஏன்னா அரசியல் ரீதியாக தமிழர்கள் எவ்வாறான ஒரு இக்கட்டுக்குள் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே தங்களுக்கு ஒரு நேர்மையான சிவில் ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று தங்களுக்கு தேவை என்ற ஒரு நிலைப்பாடு மக்களிடம் இருந்தது. ஒரு எல்லோருமே ஒன்றுபட்டு ஒரு தேசமாக ஒரு முன்னெடுக்கின்ற போது மக்களுடைய ஆதரவு எப்போதுமே இருக்கின்றது. அந்த வகையில் தான் மக்கள் ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளாகவே தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கியிருந்தார்கள். ஆகவே இப்போதைய நிலைமையில தமிழ் மக்கள் பொதுச்சபையை மேலும் விரிவாக்கி ஒரு நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக வலியுறுத்துவதை போன்று காத்திரமான ஒரு கிராம மட்டத்திலே மக்களோடு செறிவாக செல்வாக்கு செலுத்தக்கூடியதான மக்கள் அமைப்புகளை உள்வாங்கி ஒரு மக்கள் பேரியக்கமாக பொதுச்சபை வலுப்பெற வேண்டும். அவ்வாறு மக்கள் பேரியக்கமாக பொதுச்சபை வலுப்பெறுகின்ற போது அதுக்குள்ளாக இருக்கின்ற சுயநல தரப்பினர், ஒரு துரோகம் செய்பவர்கள், உள்ளுக்கிருந்து ரெண்டகம் செய்பவர்கள் தானாகவே வெளியேற்றப்படுவார்கள். ஆகவே நாங்கள் முதல்ல அதை பலப்படுத்துவோம். இவர்களை பார்த்து பயந்து கொண்டு போய் நாங்கள் இந்த விடயங்களை நிலவுக்கு பயந்து பிரதேசம் போன கதையாக இப்படியான குழப்பவாதிகளுக்கு பயந்து இவர்கள் அலைபேசிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் வீடுகளுக்கு இவர்கள் ஒளிந்திருப்பதனூடாக இந்த விஷயங்களை சாதித்து விட முடியாது. மற்றது ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஏமாற்றமாக முடியுமாக இருந்தால் இனிமேல் மாற்று என்று வருபவர்களுக்கு பின்னால் மக்கள் அணிதிரளாமல் போகக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கின்றது. மக்கள் விரக்தியின் அதி உச்சத்திலே இருக்கின்றார்கள். அந்த விரக்தியின் அதி உச்சம் என்பது தேசிய மக்கள் சக்தி அறுவடை செய்ய போகின்றது. ஆகவே இது மிகப்பெரிய பொறுப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய தலைமைப்பீடத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கின்றது. அந்த மக்கள் விரக்தியினுடைய உச்சமாக தமிழ் தேசியத்திடமிருந்து அவர்கள் விலகி முற்றாகவே சிங்கள தேசியம் என்கின்ற ஒரு பெருந்தேசியவாதத்துக்குள் கரைந்து போகக்கூடிய நிலைமை இருக்கின்றது.
இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 1 மாதம் 1.5 மாதங்களே இருக்கின்றது. அந்த 1.5 மாதத்துக்குள்ளாக எங்களுடைய நிலைமைகள் அனைத்துமே தலைகளாக மாற்றப்பட்டுவிடும். ஒரே இலங்கை, ஒரே தலைமை, ஒரே கட்சி என்கின்ற நிலைமைக்குள் எல்லாமே மாறிவிட்டதுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுக்கான அரசியல், தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாசைகள், தமிழ் மக்களுக்கான தனித்துவம், தமிழர் தாயகம், தமிழர்களுக்கான நிலைமாறுகால நீதி அனைத்துமே இல்லாமல் சென்றுவிடும். ஆக நாங்கள் இந்த விடயங்களை தக்க வைக்க வேண்டுமாக, இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எங்களுக்கான ஒரு தனித்தான பிரச்சனை இருக்கின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுக்குரிய ஒரு மரபொழி தாயகம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடைய ஒரு தேசிய இனம். ஆக இந்த விடயங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு தனித்துவமான இனமாக நாங்கள் எங்களை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே தமிழ் மக்களை தனித்தாக தக்க வைக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாட்டுக்குள்ளாக அவர்களுடைய பிரதித்துவத்துக்குள்ளாகவே நாங்கள் எங்களுடைய மக்களை கரைந்து போக செய்வோமாக இருந்தால் ஒன்றுபட்ட இலங்கை, சம்பந்தனர்கள் கூறிய அந்த ஐக்கிய இலங்கைக்குள் பிளவுபடாத நாட்டுக்குள் நாங்கள் இணங்கி வாழ தயாராக இருக்கின்றோம் என்று அவருடைய வார்த்தைகளின் வழியே தமிழ் மக்களும் இந்த பெருந்தேசியவாதத்துக்குள் கரைந்து சென்று விடுவார்கள். அதற்கு பின்னர் இவர்கள் எந்த அவசியமுமே இருக்காது. தமிழ் தேசியத்தை தலைமை தாங்க வேண்டும் என்றோ, இல்லை ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்றோ, இல்லை தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டும் என்றோ, போராட வேண்டும் என்றோ இந்த அவசியம் இல்லாமல் போய்விடும். ஆகவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் தமிழ் மக்கள் சிக்கி போயிருக்கின்றார்கள். விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த இறுதி நேரத்திலே தமிழ் மக்களை மீட்கக்கூடிய நம்பிக்கையை இந்த பொதுச்சபை ஏற்படுத்தியது. அந்த நம்பிக்கையை பொய்யாக்காமல் அதை செவ்வனே செய்யக்கூடிய அளவுக்கு மீளவும் இந்த கோபா நிலையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பொதுச்சபை எழுந்து வந்து அதற்கான காரியங்களை உடனடியாக ஆற்ற வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே எங்களுடைய தாயக மக்களுடைய மண்ணுறங்கும் மாவீரர்களுடைய கனவுகளை, அவர்களுடைய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அவர்களுடைய கனவுகள், எங்களுடைய அந்த மண்ணுக்குள்ளே இருந்த ஆயிரக்கணக்கான மாவீரர்கள், எங்களுடைய இந்த தலைமுறை, அவர்கள் கண்காணாத இந்த தலைமுறையினராவது இந்த தேசத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்வான கனவோடு தான் அவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள். இன்று நாங்கள் அவருடைய தியாகம் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே நாசமாகி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தேசம் சுடுகாடாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் வெறுமனே பார்வையாளராக பார்த்து கொண்டு நாங்களும் மடிந்து போகின்றோமா, இல்லை இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோமா என்பது பொதுச்சபை தான் தீர்மானிக்கணும். ஆகவே பொதுச்சபை இதெல்லாம் முடிந்து போகவில்லை. இப்போது கூட நாங்கள் தலைகள் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை கோமா நிலையிலிருந்து விழித்தெழ வேண்டும். உடனடியாக தன்னை ஒரு பலமான மக்கள் பேர் இயக்கமாக வலுப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தகுதியானவர்களை தலைமை பொறுப்பிலே கொண்டு வந்து, அதாவது இப்படியாக விமர்சனங்களுக்கு ஓடி ஒளிவர்களாக அல்லாமல் இந்த விடயங்களை ஒரு தமிழ் மக்களுக்கு நேர்மையாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடியவர்களை தலைமை பொறுப்பிலே கொண்டு வந்து அதனூடாக எதிர்கால இளந்தலைமுறையினரை தமிழ் மக்களை தலைமை தாங்கக்கூடிய வகையிலான ஒரு நிலை மாற்றத்தை நோக்கி பல வழிகளில் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான வேலை திட்டங்களோடு தொடர்ந்து இது தமிழ் மக்கள் பொதுச்சபை பயணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்த வேண்டும். நன்றி ராமேந்திரன். பொறுப்போடு நீங்கள் அங்குள்ள நிலைமைகளை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வருகிறீர்கள். பொறுப்போடு செயல்பட வேண்டியவர்கள் இலங்கை, இப்போ நீங்கள் கூறிய விடயங்கள் ஒரு இலங்கையாக மாறும் பொழுது என்ன கூறப்போகிறார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அமைப்புகளும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, என்ன விதமான காரணங்களை காட்டப் போகிறார் என்று நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பொறுப்போடு அங்குள்ள நிலைமைகளை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி. உங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த உறவுகளே, நீண்ட ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இன்று இணைந்திருந்தீர்கள். தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைந்து அங்குள்ள தமிழ் தேசியம் எதிர்நோக்குகின்ற விடயங்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள், வரப்போகின்ற பொதுத் தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக தாயக உடவியலாளர் இராமேந்திரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உயிரோடை தமிழ் அன்பு உறவுகளே, இத்தோடு என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை செவமெடுத்த உயிரோடை தமிழ் அன்பு உறவுகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எமக்கு விளம்பர உதவி புரியும் அத்தனை வர்த்தக வல்லுநர்களுக்கும் உயிரோடை தமிழுக்கு ஆதரவு கரம் நீட்டும் உயிரோடை தமிழின் அன்பர்கள் நாள் ஆதரவு நிகழ்ச்சி ஆதரவு தரும் அன்பர்களை வாழ்த்திக் கொண்டு காலை மாலை இரவு வணக்கத்தை கூறி நாளைய விடுதல் உங்கள் அனைவருக்கும் இன்பமாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இனிமையே தளவட்டும். நன்றுறவுகளே, வணக்கம்.